குறைபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவ பிள்ளைகளை தெய்வீக அந்த தொடுதலை அனுபவிக்கணும். ஆவியானவர் வந்து இறங்கும் போது அதை நம்மளால அப்படி உணர முடியும். அந்த அனுபவம் என்பது இதுவரை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் இது சாப்பிட்டுரும். அந்த அளவுக்கு இது அவ்வளவு ஜாய்ஃபுல். இந்த சந்தோஷத்துல சத்துரு கை வைக்கவே முடியாது. அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், கொம்பை கர்த்தர் நிரப்பிட்டு இருக்கிறார். நீங்க இதை புரிந்து கொள்ளணும். அந்த கொம்பு நிரம்பினதும் ஒரு புறம் நான் துருத்தியில என் கண்ணீரை நிரப்பிட்டு இருக்கிறேன், மறுபுறம் அவர் கொம்புல தைலத்தை என் புலம்பலை ஆனந்த களிப்பாக. ஆமென். இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா புரிஞ்சுங்க, தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், கொம்பு நிரப்பிட்டு இருக்கிறார். துருத்தியை நிரப்புங்க, கொம்பு அவர் நிரப்புறார். துருத்தியில் உள்ளதை அவர் எடுத்துப்பா. அவர் கொம்புல நிரப்புனத ஒரு டிராப் இன்னொருத்தங்க தலையில விழாது. அது உங்களுக்கே உரியது. அவர் தன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம், தன்னை தேவன் அழைத்த காரியம், இது தாவீதுக்கு நிச்சயம் இருந்ததுனாலதான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் பாடுறார், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தரம் அபிஷேகம் பண்ணினவரை. நம்ம ஆண்டவரை வந்து ஒரு நெருக்கம் வரும்போது நமக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல நம்ம பேசி விடுகிறோம். ஆண்டவர் யாரோ நாம யாரோ மாதிரி. தாவீதை தெரிந்தெடுக்கப்படுவதற்காக 7 பேரை தள்ளி இருக்கிறார். உன் மேல இந்த அபிஷேகம் தைலம் வைப்பதற்காக ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருக்கிறது. சவுலை சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு வரவழைத்தார். ஆனா சாமுவேலை தாவீது இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறார். இதுக்கு பின்னாக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து, எவ்வளவு கிரயம். சாமுவேலையும், அதாவது ஈசாயை விட்டா தாவீது தெரிந்தெடுத்திருக்க மாட்டான். சாமுவேலை விட்டிருந்தாலும் எலியாவை பார்த்ததும் சாமுவேல் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் அப்படிங்கிறார். Surely the Lord's anointed is before him அப்படிங்கிறார். ஷுவர், கண்டிப்பா இவன் தான் அடிச்சு சொல்றார். சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசினா சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபம். ஏன்னா சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட தரையிலே விழவில்லை. என்ன கேட்டா சொல்லுவேன், சாமுவேலுடைய தரையில விழுந்த ஒரே வார்த்தைன்னு தான். அல்லேலூயா. ஏன்னா இது யாருடைய வார்த்தை? சாமுவேலுடைய வார்த்தை. ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு பேசுவார். இடையில நாமளும் பேசுவோம். நம்ம பேசுறதெல்லாம் எங்க விழும் தெரியுமா? தரையில விழும். உடனே ஆண்டவரே நீங்க சொல்லிதானே பேசுனேன். ஆண்டவர் உன் மனசாட்சியத்தை விட்டு சொல்லி நான் சொன்னா. ஆமென். சாமுவேலுடைய இந்த வார்த்தை உண்மையில தரையில விழுந்துட்டு ஒரு நாள் இங்க தியானித்த போது ரொம்ப ஆச்சரியம், பெரிய மெசேஜ். நீ என்னதான் ப்ராஃபட்டா இருந்தாலும், என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும், நான் சொல்லாததெல்லாம் இங்க சாமுவேல் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல காரணம் என்ன? எதை வச்சு சொல்றார்? பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? பார்த்த உடனே. பார்த்ததுன்னு சொல்லக்கூடாது. சில பார்த்தது இவ்வளவுதான் கட்டுவேன், அப்புறம் பார்க்கவே மாட்டான். பார்த்ததும் ஈசாக்கு கண் திறந்து பார்த்ததும் யார் வரா? ஆளை மாத்தாதீங்க, ரெபேக்காள் வராங்க. உடனே வண்டி எடுத்துட்டு ஓடி தூக்கி போட்டு இல்ல விசாரிக்கிறார். ஃபர்ஸ்டே சாமுவேல் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஏன்னா சாமுவேலுக்கு அவசரம். சாமுவேலுக்கு பிரச்சனை அது வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை? சவுல் பிரச்சனை. வந்ததும் இதை ஊத்திட்டு ஒரே ஓட்டமா இரு சாமுவேலே,
ஆண்டவர் சொல்ற, இவன் தான் ஆக்கும் சொன்னதும் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனையும் சரீரத்தையும் முகத்தையும் பார்க்காதே, நான் இவனை. ஆமென். எனக்கு இந்த வேர்டு கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஆண்டவரே, எலியாவா கேட்டான், கிளம்பி வர வச்சு ஃப்ரெண்டுல கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிடையாது போ, அவன் பாட்டுக்கு இருந்தான். அந்த இடத்துலதான் ஆண்டவருடைய வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? தாவீத பார்க்க வேண்டிய இடத்துல அவர் வேற யாரையும் பார்க்க, இப்படி அபிஷேகத்திருக்கும் போது தாவீதுக்கு எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? ஹalleluya. ஆண்டவர் உங்களை விட மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது, சவுல் ராணுவத்துக்கு ஆளு தெரிந்தெடுக்கிறது யாரு? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 52வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தியரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய், அவர் ராணுவத்துக்கு ஆளை செலக்ட் பண்றது யாரு? எப்படி செலக்ட் பண்றாரு? ஒன்று, அவன் பராக்கிரமசாலியா இருக்கணும், எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கணும். இரண்டாவது, அவன் எப்படி இருக்கணும்? பலசாலியா இருக்கணும். இப்படிப்பட்டவங்க தான் சவுலின் ராணுவத்தில் இருக்கிறாங்க. அப்ப கேட்கலாம், அப்ப ஏன் கோலியாத்தை பார்த்ததை ஓடினாங்க? ஏன் கோலியாத்தை பார்த்ததை ஓடினாங்கன்னு அவங்க கையில என்ன இல்ல? பட்டயம் கிடையாது. அது பெலிஸ்தருடைய தந்திரம். பட்டையெல்லாம் ஆக்கிரணும். என் வாழ்க்கையில ஜபம் இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கக்கூடாது. ஆனா பயங்கர பராக்கிரமசாலியா இருப்போம். நாங்கள் 25 வருஷம் கிறிஸ்தவர்கள், பயங்கர பராக்கிரமசாலி. நாங்களும் 4 தலைமுறைக்கு நாங்களும் நின்னா தெரியும்ல, தெரியும். அதனாலதான் ஆண்டவர் வராமலே இருக்கிறார். அப்படி கேட்க தோணும் சில நேரத்துல. பராக்கிரமசாலியாவது பலசாலி, ஆனா கையில் என்ன கிடையாது? ஒரு வசனம் தெரியாது. ஆனா கிளம்பி வந்துரு சர்ச்சில். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் இதான் சொல்லியிருப்பார். ஒரு பட்டயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப சவுல் இந்த ஈசாயின் குமாரர்ல தெரிந்தெடுக்கும் போது தாவீதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அந்த தேசத்து ராஜாவால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் தான் யாரு தெரியுமா? தாவீது. ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் சிலரால ஆகாதவன் என்று தள்ளப்படுவான். ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீராக. க்ளோரி ஆண்டவரே, ஆமென். ஆலோசனை தந்து நடத்தினீரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசு. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு உடனே அபிஷேகத்தை வைத்தாரா? இல்ல, அவனை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். அதை கண்டுபிடித்தேன். எப்ப அவர் பார்வையில் ஒருத்தன் வருகிறானோ, கண்டுபிடித்தேன்னு அர்த்தம் என்ன? அவன் தள்ளி நிற்கிறான். கர்த்தருடைய கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறார். அதான் பார்வைக்குள்ள வரணும். பார்வைக்குள்ள வரணும், அவருடைய சமூகத்தில் திரும்பணும். அதான் உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். சாமுவேல் எப்படியாவது இந்த தைல கொம்பு அபிஷேகத்தை ஊற்றிட்டு ஓடிடலாங்கிறார். கர்த்தர் விடல. அப்ப எலியாவு கிட்ட என்ன குறை இருக்கு? ஒரு குறை கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவரே அவனை நான் புறக்கணித்தேன் அப்படிங்கிறீங்க? என்ன வேர்ட் ஆண்டவர்? அவன் இல்லப்பா, அவன் இல்ல, இது அப்படி சொல்ல வேண்டியது தானே. நீங்க ஏன் ஆண்டவரே? அப்பதான் தேவனுடைய வைராக்கியம். சில காரியத்துக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுறார் பாருங்க. அந்த இடத்துலதான் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கிறோம். அதுலதான் நம்ம நின்றுட்டே இருக்கிறோம். இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது.
அதனாலதான் இதுக்கு பேர் தான் கிருபை. லக்குன்னா என்ன தெரியுமா? லக்குக்கும் கிருபைக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இப்ப தாவீது இல்ல. தாவீது தான் ஆக்சுவலா தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய. ஆனா தாவீது என்ன பண்ணல? இன்டர்வியூல போறாங்க. உண்மையிலேயே நம்ம விட தகுதியுள்ள ஒருத்தங்க வந்திருந்தா நமக்கு கிடைக்காது. ஆனா அவங்க வரல, நாம போற நமக்கு கிடைச்சது. அந்த நபர் மட்டும் வந்திருந்தா இது பேர் லக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணல? வரல. தாவீதுக்கு கிடைச்சது லக்ல இல்ல. மீதி எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது எப்படி இதுக்கு அடுத்த அதிகாரத்துல வந்திருக்கலாம்ல. அடுத்த அதிகாரத்துல இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? யுத்தத்துக்கு போயிட்டாங்க. அப்போ வேற யார் மட்டும் தான் இருந்திருப்பா? தாவீது மட்டும் தான் இருந்திருப்பா. அடுத்த அதிகாரத்துல வர வைக்கலாம்ல. இல்ல, கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். காண்பித்து கொடுக்கிறார். நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல 10 பேர் 100 பேர் சில நேரத்துல வந்து இருப்பாங்க. கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். இத்தனை பேர் நடுவுல தான் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். இதே இது ஒரு சாப்டர் தள்ளி பாருங்க. தாவீதின் சகோதரர்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யுத்தத்துக்கு போயிட்டாங்க. இப்ப சாமுவேலுக்கு எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? யுத்த களத்துல வரும்போது உன் பிள்ளைங்க எங்க? யுத்த களத்துல இருக்கிறாங்க. வேற ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை கூப்பிடு. இல்ல யுத்த களத்துல இருக்கிறவங்க கூப்பிடாத, சவுலுக்கு மேட்ரு தெரிஞ்சிரும். இல்ல, கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அவங்களை ஏன் புறக்கணிச்சீங்கப்பா? இவங்களை ஏன் புறக்கணிச்சீங்க? பைபிள் ஒரு வசனம் ஒன்று தெரியுமா? 43 ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்து நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவனை நான் புறக்கணித்தேன் அப்படிங்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி இன்னும் சொல்லணும்னா எலியாவை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினதும் மற்றவர்களுடைய பார்வை மாறுகிறது, கர்த்தருடைய பார்வை மாறவே மாட்டேங்குது. இந்த பிள்ளைங்க கையில ஒண்ணு கொடுக்கும் போது, என்னோட சின்ன பொண்ணு அவ கையில ஏதாவது வாங்கிட்டாலும் தர மாட்டா, பிடிச்சு வச்சிருப்பான். அவ கையில இருந்து வாங்குறதுக்கு இன்னொன்னு அப்படி கொடுக்கறதும் இதை விட்டுட்டு உண்மையில இந்த இடத்துல அட்லீஸ்ட் சும்மா பார்க்கவாவது பண்ணுங்க ஆண்டவரே. அட்லீஸ்ட் ஒரு 2 பயோடேட்டா கூட பாருங்க. நான் பார்க்க மாட்டேங்கிறாரு. எலியாவை கொண்டு வந்து நிறுத்துற, நான் பார்க்க மாட்டேன். சாமுவேல் பார்த்த உடனே, ஆண்டவர் இது எப்படி? நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேங்கிறார். என்ன வைராக்கியம்! இதான் நேச வைராக்கியம். இதான் தாவீது இருக்கிற இடத்துல இனி ஒருத்தனை